ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்திலையும் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையானவர்களே, இந்த மாதத்தில் கர்த்தர் நல்ல ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை தந்திருக்கிறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே இவ்விதமான ஒரு வாக்கியத்தை பார்க்கிறோம். நாளைக்காக கவலைப்படாதீர்கள். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு சொல்கிறாரு, நாளைக்காக என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. அருமையானவர்களே, நாளைக்காக என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னா நாளைக்காகனா நாளைக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு, நாளை கழிச்சு, நாளை மறுநாள், அப்படி வர்ற வாரம் அப்படி இல்லை. அதாவது வருகிற காலங்களை குறித்து, வருகிற மாதங்களை குறித்து, வருகிற வருடங்களை குறித்து, பிற்காலங்களை குறித்து, எதை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை இந்த மாதத்தில் நமக்கு நேராக வருது, நாளைக்காக கவலைப்படாதீர்கள். அருமையானவர்களே, ஏசப்பா கூட இருந்த இந்த மார்த்தாள் மரியாள், அதாவது மார்த்தாள் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்க தங்களுடைய இல்லத்தில். அப்போ மரியாளும் இந்த அங்கே இருக்கிறாங்க, 2 பேரும் சகோதரிங்க. ஆனால் மார்த்தாள் வந்து பாருங்கள், கர்த்தரிடத்தில் மரியாளை குறித்து, ஐயோ என்னைய ஒத்தையில் வேலை செய்ய விட்டுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி ஆவதாளி சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? சரிம்மா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்படி சொன்னாரா? இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டா. அதான் என்ன தெரிஞ்சுக்கிட்டா? என்னுடைய வல்லமையை தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம கூட, நம்ம வீட்டில் இயேசு இருக்கிறாரு, நமக்கு வேண்டியது எல்லாவற்றையும் அவர் செய்து கொடுப்பாரு. தனக்கு வேண்டிய தன்னுடைய வாழ்விற்கு தேவையான அனைத்து காரியங்களையும் கர்த்தர் செய்து கொடுப்பாரு, ஆசீர்வதிப்பார் என்கிற நோக்கத்தில், என்கிற எண்ணத்தில் தான் அவன் ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்க பாருங்க. அவளுக்கு அப்படி ஒரு தைரியம் இருந்துச்சு. ஆனால் மார்த்தாளுக்கு அப்படி இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். கவலைப்படுறது மாத்திரம் இல்லை, கலங்கி போயிட்டாங்க. ஏன்னா அந்த நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் நம்ம அப்படி வாசிக்கிறோம் இல்லையா? லூக்கா 10ஆம் அதிகாரம் 38லேருந்து 42 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா இந்த வசனங்களை வாசிக்க முடியும். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நம்ம கவலையோடு இருப்பது, கண்ணீரோடு இருப்பது, பயத்தோடு இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைக்காக உங்களுடைய குடும்பத்துக்காகவோ, பிள்ளைகளுக்காகவோ, பிஸ்னஸுக்காகவோ, வேலைக்காகவோ, பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவோ, திருமண காரியத்திற்காகவோ, எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனாய் கர்த்தர் அற்புதமாய் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். வருகிற காலங்களை குறித்து, வருகிற நாட்களை குறித்து, வருகிற வருஷங்களை குறித்து, மாதங்களை குறித்து கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு செய்வேன்னு கர்த்தர் சொல்கிறார். எங்கள் வாழ்க்கையில் கூட பாருங்கள், கொரோனாவுக்கு பிறகு, கொரோனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே? அப்போ 4 வருஷத்துக்கு முந்தைய கொரோனா வந்துச்சு. ஆனால் இந்த கொரோனாவுக்கு பிறகு எங்கள் குடும்பத்தில் 2 திருமணத்தை கர்த்தர் நடத்தி வச்சுருக்காருங்க. என் மகளுடைய திருமணத்தையும் கர்த்தர் சிறப்பாக நடத்தினார், மகனுடைய திருமணத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்தினார். 2 திருமணத்தையும் சிறப்பாக கர்த்தர் நடத்தி கொடுத்தார். தேவைகளை சந்தித்தார், அற்புதமாக நடத்தினார். தேவ பிள்ளைகளையும், உறவினர்களையும், நண்பர்களையும், பழகினவர்களையும், விசுவாச மக்களையும் கர்த்தர் கொண்டு வந்தார். சிறப்பாக கர்த்தர் நடத்தி கொடுத்தார். நாங்கள் முழு நேரமாக தான் ஊழியம் பண்ணுறோம். எந்த இன்கமும் நிரந்தரம் கிடையாது. சரி, மாதம் பிறந்தா இத்தனை 1000 ரூபா வரும், இல்லை இத்தனை லட்சம் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கர்த்தர் தான் அந்தந்த மாதம், அந்தந்த வருஷம் அவர் நடத்திக்கிட்டு வராரு. அந்தந்த நாளையே அவர் தான் நடத்துகிறாரு. ஆனால் பாருங்கள், அவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை கொரோனா காலத்தில் வந்துச்சு. ஆனால் அதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா, அந்த 4 ஆண்டுகளுக்குள்ள 2 திருமண காரியத்தை கர்த்தர் என் குடும்பத்தில் செஞ்சு வச்சார். அந்த ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். கவலைப்படாதீங்க. நாளைக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்.